சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் நம்ம அரைச்ச மசாலாவில். பாருங்கள், இப்போ குக்கரில் தான் செய்கிறேன். கடலை எண்ணெயை ஊற்றுறேன். கொஞ்சம் கடலை எண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணி. நீங்கள் தாளிக்கிறதுக்கு எதுவுமே போட வேண்டாம், சும்மா வெங்காயம் போட்டு நீங்கள் வதக்கினா போதும். வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். சிக்கன் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே எடுத்திருக்கேன். தயிர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 4 எடுத்திருக்கேன். கொத்தமல்லியும் பச்சை மிளகா 2, புதினா சும்மா கொஞ்சமாக எடுத்து இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். இதில் இந்த 2 ஸ்பூன் போடுறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா 2, சின்ன வெங்காயம் ஒரு 4, இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்து 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த தக்காளியை போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கரையட்டும். கரைஞ்சோன்னே சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து தயிர் போட்டு ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/2 hour ஊற வச்சு அதை போட்டுக்கலாம். இதோட நம்ம பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம். சிக்கன் போடுறப்ப போடுங்க, அப்போ தான் அது தீஞ்சு போகாது. நான் ரெடி பண்ண பிரியாணி மசாலா இது வந்து சின்ன ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் போடுறேன். இதுலேயே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் போடுறேன். இது காஷ்மீரி சில்லி கலந்ததுனால கொஞ்சம் கலராக இருக்கும். இதுலேயே உப்பு போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கோங்க. அரிசி வந்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், ஜீரக சம்பா அரிசி. இப்போ பாருங்கள் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அரிசியை போட்டு கொஞ்சம் 2 கிட்ட கிண்டிடலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஏற்கனவே இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுறேன். 2 டம்ளர் இருந்துச்சு, 1க்கு 1.25 தண்ணி வச்சுட்டு இது 2 பெரட்டி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி தம் போட்டுக்கலாம். தம் போடுறப்ப எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். குக்கரில் வைக்கிறத. தண்ணி சூடாகிடுச்சு, இதில் ஊற்றுறேன். 1க்கு 1.25, 2 டம்ளர் இருந்துச்சு. கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நான் தம் எந்த இதில் போடுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், உங்களுக்கு நெய் வேணும்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 இடித்த பச்சை மிளகா போடுவேன் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம், அதனால் அதை போட்டுட்டு தம் போட வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கோங்க. குக்கர் மூடி மூடிட்டு தோசைக்கல் வச்சுட்டு ஹையில் வந்து ஒரு 5 நிமிஷம் வைங்க. அப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பிரியாணி கலர் வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.